மீஞ்சூரில் 1999 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தனியவலன் எஸ்டேட்ஸ் 24ஆம் தேதி ஒரு பெரிய சைட் லான்ச் பண்றாங்க. லான்ச்சிங் ஆஃபரா ஒரு கோல்ட் காயின் ஃப்ரீயா தராங்க. பட்டா, ஈசி, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஃப்ரீ. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். சூப்பர் ஸ்டாரை சீமான் நேர்ல சந்திச்சிருக்காரு. இதுல நடந்த உண்மை என்னன்னா, இல்ல அதாவது சீமான் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை பேசின பேச்சுக்கெல்லாம் அவரை உள்ளே விட்டுருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஓஎஸ் கார்டன் பக்கத்திலே விட்டுருக்க கூடாது. அதையும் மீறி விடுறாரு அப்படின்னா அதான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றவர் இன்னைக்கு வரைக்கும் எப்படி நம்பர் 1ல இருக்காரு, எப்படி ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஜெயிச்ச அரசியல் தலைவர்களும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற அரசியல் தலைவர்களும் எல்லாரும் போய் அவர் போய் ஏன் பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த குணம் தான், அந்த அந்த பண்பு தான். அதுதான் முதல்ல பார்க்க வேண்டியது. ஏன்னா அவன் தான் பேசுவார். சூப்பர் ஸ்டாரை சீமானவர்கள் எனக்கு தெரிய இந்தியாவிலேயே அவரை அவன் இவன் யாரும் பேசுனது இல்லை. அது இந்த கூட்டம் தான். அதாவது முதல்ல அதை ஆரம்பிச்சு இந்த கூட்டம் தான். அதனாலதான் சீமானை நம்ம அவரு இவருன்னு கூப்பிடுறதே இல்லை, அவன் இவன் தான் கூப்பிடுறது. ஸோ இது மீறி இப்போ எதுக்கு போய் சந்திச்சிருக்காரு அப்படின்றத அந்த உண்மையை லைட்டா எடுத்து உடைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்களுடைய அரசியல் தேவைக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு கமலஹாசன் அவர்களே கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இதுக்கு முன்னாடியே அரசியல் அறிவிச்சிருந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினி. 2017 அரசியல் அறிவிச்சு அதுக்கப்புறம் 2018 பிப்ரவரி மாசம் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கூட சூப்பர் ஸ்டாரை சந்திச்சுட்டு தான் கட்சி ஆரம்பிச்சாரு. ஸோ கமலஹாசன் அவர்களுக்கே சூப்பர் ஸ்டாரோட தேவை இருந்திருக்கு. ஸோ எல்லாருமே எல்லா காலகட்டத்திலையும் ஆந்திரா அரசியலும் சரி, ஆந்திரா அரசியல ஒரு என்டிஆர் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி. பாத்தீங்க அப்படின்னா என்டிஆர் அவருடைய சந்திரபாபு நாயுடு அவர்களும் பவன் கல்யாண் அவர்களும் அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஏறக்குறைய அந்த வெற்றி கூட்டணிக்கு ஒரு அச்சாரம் போட்டதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். என்டிஆர் 100 விழால போயிட்டு அவர் பேசின பேச்சு தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பிச்சு. அங்க அதாவது எதிர்கட்சியினுடைய வலுவை இது எதிர்கட்சி, அதாவது இப்ப உள்ள எதிர்கட்சி அப்ப ஆளுங்கட்சியா இருந்தாங்க ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி இவ்வளவுதான், அவங்கள்ட்ட ஒரு பண்பே கிடையாது, அதே மாதிரி அவங்கள்ட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு அந்த மீட்டிங்ல தான் ஒரு அச்சாரம் போட்டாங்க. அந்த மீட்டிங்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இடையில கர்நாடகால இதுக்கு முன்னாடி வசவராஜ் பொம்மை இருக்கும் பொழுதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கூப்பிட்டு வச்சு ஒரு மிகப்பெரிய மேடை, அந்த மேடையில அவர் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு அமைச்சர் கொடை பிடிச்சிட்டு போற அளவுக்கு இருந்தது. ஸோ அரசியல் தேவைகளுக்காகவும் அரசியல் ஃபங்க்ஷன்லையும் அரசியல் மேடைகள்லையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்பவும் இருக்கணும் அப்படின்றத எல்லா அரசியல்வாதிகளும் விரும்பியிருக்காங்க. அது இல்லாம அதாவது சூசகமா பல விஷயங்களை கட்சிக்குள்ளேயே சொன்னதுக்கு கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேவைப்படாது. இடையில பாத்தீங்கன்னா திமுகல துரைமுருகன் போன்ற வயசானவங்க இன்னும் திமுகல இருந்துட்டு இளைஞர்கள் வழிவிட மாட்டாங்க, அடுத்த கட்ட தலைவர்களை முன்னுக்கு கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு திமுக தலைமைக்கு திமுக உள்ள தொண்டர்களுக்கு சொல்ற தேவை இருந்தது. திமுக உள்ள ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இது நான் பிரச்சனை இல்லை, பிரச்சனை எனக்கு முன்னாடியே இந்த கட்சியில சேர்ந்த ஒரு சில தலைவர்கள்லாம் இந்த கட்சியை விட்டு போகாம இருக்காங்க, அதுக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திமுக தலைமைக்கு அந்த தொண்டர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ற தேவை இருக்கும் பொழுது கூட அதை சூப்பர் ஸ்டார் வச்சுதான் சொல்ல வச்சாங்க. சூப்பர் ஸ்டார் ஆட்டோமேட்டிக்கா அவர் அவர் சைட்ல மேடையில வச்சே துரைமுருகனை கிட்டத்தட்ட கிண்டல் பண்ண மாதிரி சொல்லப்போனா இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டார். அதுதான் உண்மை. ஸோ அரசியல் நகர்வுகளுக்கு சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே தேவைப்பட்டிருக்காரு பலருக்கு. அந்த மாதிரிதான் நீங்க சீமானை பார்க்கணும். சீமானும் சூப்பர் ஸ்டார் எந்த வகையில பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு தான் பார்க்கணும். நீங்க 2010 அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும் அவர் கட்சி மேடையில சூப்பர் ஸ்டார் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். இன்னும் ஒண்ணும் இல்லை. இப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார்ல, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும் ஒண்ணுமே இல்லை, சீமானை போய் சந்திச்சிருக்காரு. சீமான் சந்திக்கும் பொழுது அந்த பேச்சுல, அதாவது அவங்களுடைய அந்த பனையூர்ல வச்சோ அப்படி இல்லைன்னா எங்க வச்ச ராவணன்குடியில வச்சோ எல்லாம் ஈசிஆர்ல தான் இருக்கு. ஸோ ஈசிஆர்ல வச்சு இந்த டிஸ்கஷன் போயிருக்கு. இந்த டிஸ்கஷன் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு போகும்பொழுது கூட சீமான் அவர்கள் விஜய் அவர்களுக்கு சொன்ன ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, யாருமே வேணாம், சூப்பர் ஸ்டார் மட்டும் அவர் வச்சு போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அதாவது நானும் சூப்பர் ஸ்டாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2வது ஒரு கிளைம், அதாவது நாங்க 2 பேர் மட்டும் இருக்கிறோம் போதும், உனக்கு வேற யாருமே வேண்டாம், 2 ஃப்ரெஷ் ஃபேஸஸா இருக்கும், இது வரைக்கும் இல்லாத எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் உனக்கும் தொடர்பே வேண்டாம், அதாவது நாங்க 2 பேர் மட்டும் இருக்கிறோம், இருந்து உன்னுடைய மாநாடு நடக்கட்டும் அப்படின்னு தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு சீமான். அது எப்படின்னா 2010 சீமான் அவர்கள் அந்த இனப்படுகொலைக்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு அந்த மே மாசம் போல அந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அந்த கட்சியை ரிவைவ் பண்றாரு. யாரு? எஸ்பி ஆதித்தனாருடைய கட்சி. அந்த கட்சியை ரிவைவ் பண்ணும் பொழுது கூட அந்த கட்சி மேடையில கூட, அந்த முதல் மேடையில கூட சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டுருக்காரு. ஆனா சூப்பர் ஸ்டார் வரல. சூப்பர் ஸ்டார் வராம சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு வாழ்த்து செய்தி எழுதி அனுப்பிட்டாரு. அது மறுநாள் பேப்பர்ல எல்லாம் ஃபுல்லா வந்தது. ஆல்மோஸ்ட் அதை வச்சுதான் இப்படி சீமான், அதாவது இயக்குனர் சீமான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு கொஞ்சமாவது வெளியில தெரிய ஆரம்பிச்சது அப்பதான்.
ஸோ அதுக்கு முன்னாடி அவருக்கு பெருசா வெளிச்சமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் அம்மா பேசுனது அது இதுன்னு உள்ள போயிருந்தது, அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நடந்திருக்குன்னு. அது நடந்தது. அதுக்கப்புறம் 2013 இங்க நந்தனத்துல வச்சு அவருடைய கல்யாணம் நடந்தது. காளிமுத்துனுடைய மகளை கல்யாணம் பண்ணார் இல்லையா, அப்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் அழைச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் வரல. சூப்பர் ஸ்டார் வராம சூப்பர் ஸ்டார் மிகப்பெரிய வாழ்த்து மடல், ஒரு பக்கத்துக்கு வாழ்த்து மடல் இந்த கல்யாணத்துக்கு காளிமுத்துக்கும் தனக்கும் இருந்த நட்பெல்லாம் எழுதி அனுப்புனார். ஸோ எப்பயுமே சீமான் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் தேவைப்பட்டார். ஆனா சூப்பர் ஸ்டார் வந்து சீமானுக்கு வந்து ஈடு கொடுக்கல அவரு. ஏன்னா அதாவது இலங்கை தமிழர் அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்து, அதாவது அதை முன்னிறுத்தி அதை முன்னெடுத்து கொண்டு போய் ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தேவை தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாரு சூப்பர் ஸ்டார். அதாவது இலங்கை தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கு, அங்கிருந்து இங்க வந்து அகதிகளுக்கு எல்லாம் வந்து நம்ம சரியான ஒரு இடத்த கொடுக்கணும், அவங்களுக்கான பாதுகாப்பை நம்ம வந்து மேம்படுத்தணும், அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுக்கணுன்ற அளவுக்கு சூப்பர் ஸ்டார் பேசினவர் தான். பட் ஆனா அதை வச்சு இங்க தமிழக அரசியலுக்கு ஒரு கட்சி தேவையா, தமிழ்நாட்டு அரசியல அந்த ஒரு ஒரு இலங்கை தமிழர்களுடைய ஒரு பிரச்சனையை வச்சு அதை பேசுறவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவாருன்றது சூப்பர் ஸ்டாருடைய பார்வை எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் வந்து சீமானுடைய அரசியல் வந்து சூப்பர் ஸ்டார் பெருசா வந்து எடுத்துக்கிட்டதே இல்லை, சீமானையும் பெருசா எடுத்துக்கிட்டது இல்லை. அதனாலதான் அவருடைய ரசிகர்களா நாங்களும் சீமானை வந்து சட்டை பண்றதே இல்லை. சீமான சரி இப்ப போய் ஏன் போய் பார்த்தாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது முழுக்க முழுக்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய சீமான் வந்து தன்னோட இணைச்சிக்கிறதுக்காக சூப்பர் ஸ்டாரை போய் சந்திச்சதாக இது வந்து சூப்பர் ஸ்டார் அவருடைய உதவியாளர்களில் ஒருவர் எனக்கு சொன்ன நேரடி தகவல். சும்மா பொய் சொல்லலாம், சூப்பர் ஸ்டார் எனக்கு பொய் சொல்லணும் அவசியமே இல்லை. அதாவது விஜய்ன்றவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எனக்கு இதுதான் வந்து ஒரு டிசைடிங் செட். இப்ப நான் ஏறக்குறைய 8% வாக்கு வங்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு அந்தஸ்து எனக்கு கிடைச்சிருச்சு, ஒரு மாநில அந்தஸ்தை வாங்கிட்டேன். மாநில அந்தஸ்தை நான் வாங்கிட்டேன்னா இதுக்கப்புறம் என்னுடைய கட்சியில இருந்து எல்லாரும் விஜய் கட்சிக்கு சேர்றாங்க. சோ என்னுடைய கட்சி உடையுது, அதுக்கு காரணம் விஜயா இருக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில விஜய்கிட்ட பேசி விஜய என்னுடைய கட்சி கூட கூட்டணி வைக்க சொல்லுங்க, இல்ல நான் அவர் கூட கூட்டணிக்கு இணையனாலும் தயாரா இருக்கிறேன். சோ இது என்னுடைய, அதாவது அவருடைய கட்சி உடையுது இல்லையா, அந்த கட்சி உடையாம இருக்கிறதுக்காகவும் இந்த 2026 கூட்டணிக்காக நீங்க தயவு செஞ்சு விஜய்கிட்ட பேசுனீங்கன்னா விஜய் அதை ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருக்கிறாரு. இதுதான் உண்மை. இது நம்பர் 1. இது பண்ண முடியல, மூணு ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க விஜய்கிட்ட பேசீங்கன்னா விஜய் கேட்பாரு. அதாவது விஜயனுடைய அரசியல் இப்பதான் உருவாகி இப்ப யாருக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம முதல்ல இருந்தே பேசிக்கிட்டு இருந்தோம். யாருக்குமே பிரச்சனை இல்லை, திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வேற பாமக மதிமுக அவங்களுக்கான தனி பலம் இருக்கு, பணம் இருக்கு, ஜாதி இருக்கு, அதே நேரத்துல பல வருடமா கட்சி கட்டமைப்பு இருக்கு, அதே நேரத்துல பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அதனால அவங்க கட்சிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்கள் ஆதரவு இருக்கு, ஏற்கனவே அரசியல் தெரிஞ்சவங்க, ஆட்சி தெரிஞ்சவங்க, இதெல்லாம் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம முதலே சொன்ன மாதிரி விஜய் வந்தா பிரச்சனை யாருக்குன்னா எதுவுமே தெரியாது, சீமானுக்கும் சீமான் கட்சிக்கும் தான் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தோம். இப்ப அது உண்மையாயிட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட டெய்லி 100 பேர் மாதிரி கட்சியில இருந்து சீமான் கட்சியில இருந்து விஜய் கட்சிக்கு போயிட்டு இருக்கான். சீமான் என்ன நினைச்சாரு அப்படின்னா, விஜய தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் ஒரு அரசியல் பண்ணலாம் சீமான் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா விஜய் வந்து முதல் மாநாட்டிலேயே இந்த அல்லு சில்லு அது இது அப்படி இப்படின்னு சீமான ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு. அல்லு சில்லுன்னு சொல்லதா இருக்கட்டும், சீமான் விஜய்க்கு கொடுத்த அட்வைஸை வந்து பொதுமேடையில வந்து கேவலப்படுத்துறதா இருக்கட்டும். அதாவது சீமான் வந்து என்ன சொன்னாருன்னா, அரசியல்ன்றது ஒரு பெரிய ஒரு பாதாளம், ஒரு முதல்ல அதுல நீங்க நீந்தி வரணும், அது இதுன்னு சீமான் வந்து விஜய்க்கு ஒரு நல்லபடியா அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஆனா இப்படி எல்லாம் என்னை மிரட்டுறாங்க ஒரு சில அல்லு சில்லுகள் அப்படின்ற மாதிரி சீமான அல்லு சில்லுன்ற அளவுக்கு பேசி எனக்கும் சீமானுக்கும் ஒட்டு உறவு எதுவுமே கிடையாது அப்படின்றத விஜய் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா, சீமான் இந்த டெஸ்ட்டை எதிர்பார்க்கல. சோ சீமானுக்கு இப்ப தேவை என்னன்னா, விஜய் வந்து அந்த டேமேஜ் கண்ட்ரோல் சொல்லுவாங்களே, தன்னுடைய கட்சியினுடைய டேமேஜ் கண்ட்ரோலுக்காக சீமான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நீங்க விஜய்கிட்ட போய் சொல்லுங்க, ஏதோ ஒரு வகையில அண்ணனை என்னை வந்து சந்திக்க சொல்லுங்க. அதாவது விஜய் வந்து சீமானை சந்திக்கணுமா, அப்படி இல்லைன்னா சைலண்டா ஒரு சந்திப்புல ஒரு கூட்டணின்ற மாதிரி கிரியேட் பண்ணி நான் பாதி சீட்டு அவர் பாதி சீட்டு, இல்ல ஏதோ ஒரு வகையில ஒரு பேச்சுவார்த்தைக்காக உட்கார சொல்லுங்க. அப்படியே என்னை சட்டம் பண்ணாம இருக்கிறது வந்து எனக்கு என்னுடைய கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தா போயிட்டு இருக்கு அப்படின்றது சீமானுடைய முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை அது இல்லைன்னா கூட, அதாவது அந்த நீங்க வந்து விஜய்கிட்ட பேசணும் வேண்டாம், நீங்க இன்னைக்கு அரசியலுக்கு வேண்டாம், அரசியலே வேண்டாம், சாயலே வேண்டாம், நீங்க தூர இருக்கீங்க, இருந்தாலும் இது வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா ஏதோ ஒரு வகையில சீமான குளோரிஃபை பண்ற மாதிரி சீமானை பத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல பேசணும், அப்படி இல்லைன்னா சீமானை பத்தி அதாவது ஒரு பெருமையா 2 வரிகள் சீமான் உழைப்பை பத்தி பேசுறதாகவும் ஏதாவது ஒரு இடத்துல சீமானை பத்தி பேசுங்க அப்படின்ற ஒரு 2வது ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறார். ஏன்னா சூப்பர் ஸ்டார் என்டாஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு 1996 ஆட்சி மாற்றமே நடந்திருக்கு, வெறுமனே ஒண்ணுமே இல்லை.
சன் டிவில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 எபிசோட் பேசுவாரு, அவ்வளவுதான். அந்த 3 எபிசோட பத்தி அந்த 3 எபிசோட்ல வந்த கண்டென்ட்டை வச்சு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றமே நடந்தது. சூப்பர் ஸ்டாரோட படங்களை வச்சு இன்னைக்கு சுத்தாத இடத்துல சுத்திட்டு இருந்தாங்க. 96ல ஜெயிச்சாங்க. இதெல்லாம் நடந்தது. சோ இது ஒரு சைட்ல போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சீமான் தரப்பு என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது ஒரு வகையில சூப்பர் ஸ்டார் தன்னை என்டோஸ் பண்ணிட்டாருன்னா, சீமான் ஏதாவது ஒரு இடத்துல பெருமையா பேசிட்டாருன்னா, சீமானை பத்தி ஒரு வார்த்தைகள் எங்கேயாவது பேசிட்டாருன்னா அதை வச்சு இவர் மூவ் பண்ணலாம், 2026 அதை வச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதை பார்க்கும் பொழுது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ தலைவர் ஏதோ ஒரு வகையில சீமானை பத்தி பேசிட்டாருன்னு வைங்களேன், அவருடைய போட்டோஸை யூஸ் பண்ணிக்கிப்பாங்க இவங்க. அவர் சொன்ன அந்த 2-3 வார்த்தைகளை வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல சுத்த விடுவாங்க. அதே நேரத்தில் சீமான் ஆதரவு பெற்ற தலைவர் ரஜினிகாந்தினுடைய ஆதரவு பெற்ற சீமான் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாகும். நீங்க பாத்தீங்கன்னா நேத்துல இருந்தே பாத்தீங்கன்னா கழுகு போட்டோவையும் புலி போட்டோவையும் ஒன்னா வச்சுட்டு, அதாவது கழுகுன்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்லையா, புலின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சிம்பிள். 2 போட்டோ வச்சுட்டு நேத்தே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரஜினிகாந்தருடைய ஆசி சீமானுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நேத்துல இருந்தே நாம் தமிழர் கட்சியினர் வந்து நேத்துல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வச்சுட்டாங்க. ஏறக்குறைய இந்த மொத்த பிம்பத்தையும் உருவாக்குறதுக்காக தான் சீமான் போய் சந்திச்சாரு. நான் சீமானுடைய 2வது ரெக்வஸ்ட் என்னன்னா, என்னைய பத்தி தயவு செஞ்சு எங்கேயாவது ஒரு இடத்துல பேசுங்க, என் கூட என்னுடைய மேடையை நீங்க பயிரனாலும் ஏதாவது ஒரு மேடையை நம்ம ஒன்னா பயிர்ந்து என்னைய பத்தி நீங்க தயவு செஞ்சு பேசி ஆகணும். எனக்கு என்னுடைய 15 வருட, அதாவது ஏறக்குறைய நெருக்கி 15 வருட அரசியல் வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிரும் போல எனக்கு பயமா இருக்கு. அதற்கு எனக்கு உங்க சப்போர்ட் வேணும்னு ஓப்பனா காலில் விழாத குறைய காலை தொடுற அளவுக்கு போயிருக்காரு சீமான். இது நடந்திருக்கு. காலை தொடுற அளவுக்கு போயிருக்காரு. இதை பார்த்தவங்க சொன்ன சாட்சி இருக்கு. இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 3வது ரெக்வஸ்ட் என்னன்னா, சரி அதாவது இந்த செகண்ட் ரெக்வஸ்டும் வேண்டாம் அப்படின்னா, 3வதாக உங்க படங்களில், அதாவது ஜெயிலர் 2 இருக்கு, கூலி இருக்கு, உங்க படங்களில் ஏதோ ஒரு ஒரு கேமியோ, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நான் வந்துட்டு போகணும், அதாவது சீமான் வந்துட்டு போகணும், இல்லைன்னா சீமான் சார்ந்த கருத்துக்களை கொண்ட யாராவது நான் வந்துட்டு போற மாதிரி பண்ணுங்க அப்படின்றது 3வது ரெக்வஸ்டா வச்சிருக்கிறாரு சீமான். இதை வந்து நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்திச்சு கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள், அதாவது 35 நிமிடங்கள் கரெக்டா சொன்னார். 35 நிமிடங்கள் சந்திச்சு இதைத்தான் பேசியிருக்காரு. ரைட்டுங்களா? தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த 3மே வந்து இப்ப எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன், அரசியல் வந்து இப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால உங்க உழைப்புக்கு மதிப்பு கொடுத்து நான் இந்த 3ல ஏதாவது ரெக்வஸ்ட் உங்களுக்கு நான் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய வீழ்ச்சினா, நீங்க வந்து உண்மையா உழைச்சவரு. இன்னைக்கு வந்திருக்காரு விஜய். அப்கோர்ஸ் வந்து விஜய் வந்து அவருக்குன்னு ஒரு கிரேஸை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவரு வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்த விஜய் வந்து உங்களை வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாருன்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. சித்தாந்த ரீதியா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இப்ப விஜய்கிட்ட சித்தாந்தமே கிடையாது, கொள்கை கிடையாது. சோ கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கின்றனால அந்த கொள்கை பிடிப்புள்ளவர்கள் வந்து உங்க கூட எப்படி இருப்பாங்க. அதனால நீங்க பயப்படாதீங்க. அந்த பயம்லாம் உங்களுக்கு வேண்டாம். நான் வந்து இந்த 3ல ஏதாவது ஒன்று நான் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு வகையில நான் உங்களை சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அங்க வந்திருக்காருன்றதுக்காண்டி பேசி அனுப்பியிருக்காரு. அவ்வளவுதான். ஆனால் சொன்னவரே அந்த உதவியாளர் நான் சொன்னாரு, அவரே என்ன சொல்றாரு, அதெல்லாம் தலைவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. சும்மா, அதாவது இந்த 14 வருட காலங்களாக சூப்பர் ஸ்டார் தமிழக மண்ணின் மைந்தன், அதாவது இங்க பிறக்காத ஒரு பிள்ளை, அவரை இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவன் கர்நாடகா வந்தேரி மராட்டியன் அப்படி இப்படின்னு பேச வச்சதுக்கு காரணமே இது நாம் தமிழர்களுடைய அந்த தம்பி கூட்டம் தான். அந்த ராவணக்குடியில இருந்து இருக்காங்கல்ல, அந்த கிறுக்கு கூட்டமும் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படி பேச வச்சதே. அந்த கூட்டத்துக்கு தலைவர் என்டாஸ் பண்ணி அந்த கூட்டத்தை வந்து வளர வைக்கணும் தலைவர் நினைக்கவே மாட்டார். ஏன்னா ஹேட் பாலிடிக்ஸ்ன்றத வந்து மிகப்பெரிய அளவுல இந்த ஜென்சி காலகட்டத்துல உருவாக்குன முதல் மனிதர் யாருன்னா சீமான் மட்டும்தான். சீமான் தான் இவ்வளவு கேவலமான அரசியல் மாடலையே வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். வேற யாரும் கொண்டு வரல. அப்படியான சீமானுக்கு ஆட்சி அதிகாரத்துல 1% கூட பங்கு இருக்க கூடாதுன்றதுல சூப்பர் ஸ்டார் ரசிகர்களும் வந்து தெளிவா இருக்கிறாங்க. சோ அதனால வந்து அவர் எந்த வகையிலும் என்டார்ஸ் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. சீமானை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லிட்டாங்க. இது வந்து போயஸ் கார்டன்ல இருந்து நமக்கு கிடைச்ச தகவல். அதனால வந்து நேத்து போன விஷயம் வந்து விஜய வந்து இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சீமான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பயன்படுத்த நினைக்கிறாரு. இதுல என்னன்னா, விஜயா சீமானான்னு வரும்பொழுது இப்ப நான் கேட்கிறேன், நான் வந்து மிகப்பெரிய விஜய் எதிர்ப்பாளர் தான். ஆனா விஜயா சீமானான்னு வந்தா எனக்கு விஜய் தான்.
சீமான் வந்து மிக மிக கேவலமானவன். விஜய் அளவுக்கு சீமானை நீங்க கொண்டு போயிட முடியாது. விஜய் வந்து அட்லீஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டாரை பயன்படுத்தினாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சூப்பர் ஸ்டார்ன்ற பேர் எடுக்காம தான் வளர்ந்துட்டேன், தான் சூப்பர் ஸ்டாருக்கு மேல போயிட்டேன். இது வந்து எல்லாருமே ஆசைப்படுறது. அதாவது ஜெயிச்சு வர்றவன் வந்து நான் இவருடைய வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து அவன் சொந்த ஆசை, அது பேராசை. சூப்பர் ஸ்டாரோட வளர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீ விஜய் கிளைம் பண்றாரு அப்படின்றதுல அது வந்து ஒரு என்ன சொல்றது, பொய்யாகவே இருந்தாலும் அவன் பேராசைப்படுறதுல தப்பு கிடையாது. ஆனா சூப்பர் ஸ்டாரை பத்தி எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் தப்பா பேசாத ஒரு விஜய். ஆனா சீமான்றம் அப்படி கிடையாது. சூப்பர் ஸ்டாரை எந்த அளவுக்கு வசைப்பாட முடியுமோ, எந்த அளவுக்கு இறக்கி பேச முடியுமோ அப்படிலாம் பேசணும். அதனால வந்து விஜயா சூப்பர் இது சீமானான்னு வந்துச்சுன்னா நமக்கு வந்து விஜய் தான், சீமான் நமக்கு தேவை கிடையாது. அதனால சீமான்லாம் வந்து தமிழ்நாட்டுல அவன் அடுத்தவன் காசை வாங்கி செலவழிச்சுட்டு கடைசி வரைக்கும் கட்சின்ற பேர்ல ஊருக்குள்ள சும்மா சுத்திக்கிட்டு இருந்தவன் தான் சீமான். அப்படின்றதுதான் வந்து அவருக்கான பேச்சாய், அவருக்கான ஒரு அடையாளமா இருக்கணும் ஒழிய வேற எந்த அடையாளத்தையும் எப்படி இன்னைக்கு வரைக்கும் தமிழக மக்கள் சீமானுக்கு ஒரு சின்ன இடம் கூட கொடுக்காம, ஒரு கவுன்சிலர் தொகுதி கூட கொடுக்காம, பதவி கூட கொடுக்காம வச்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் இன்னும் அடுத்த 20 வருஷத்துக்கும் வச்சிருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால விஜய் அவர்களை வந்து சீமான் வந்து அவரு கைப்பாவே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா அதுக்கு வேற வழியை பார்க்கணும். அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பயன்படுத்தி விஜய் வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. இவர் யார டீல் பண்றாருன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. சீமான் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, நம்ம 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 என்ன பண்ணாலும் அது நடந்துரும், நம்ம என்ன பேசினாலும் நடந்துரும், என்ன நினைச்சாலும் நடந்துரும் நினைச்சிட்டு இருக்காரு. இவரு சீமான்றவர் இந்த ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே பல பல அரசியல் சேட்டைகளையும் அரசியல் என்ன சொல்றது அங்கீகாரங்களையும் பெற்றவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் நினைச்சா வீரப்பனை நெருங்கி இருக்க முடியும். வீரப்பன் வந்து எனக்கு பிடிச்ச நடிகர் வந்து சூப்பர் ஸ்டாரு, நான் என்ன அவருக்கு சந்திக்கணும், நான் அவரை சந்திக்கணும், நான் அவரை சந்திச்சு போட்டோ எடுக்கணும், அதான் என்னுடைய வாழ்நாள் கனவுன்னு பேச வச்சவரு. கர்நாடக அரசியல் பேசியிருக்காரு. ராஜ்குமாரை வந்து அதாவது வீரப்பன் பிடிச்சிருக்கும் பொழுது கர்நாடக அரசை விட சூப்பர் ஸ்டார் அதை பத்தி என்ன சொல்லுவாரு அப்படின்னு தான் அன்றைய காலகட்டத்தில் தமிழக மக்களும் கர்நாடக மக்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது மிகப்பெரிய அரசியல் சேட்டைகளையும் அரசியல் விஷயங்களையும் அரசியல் என்ன சொல்றது ஆச்சரியங்களையும் நிகழ்த்திய ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர்கிட்ட போய் இவர் போய் நேரம் உட்காந்தா இவர் சொன்னா அவர் கேட்டுருவார் நினைக்கிறது சீமானுடைய அதாவது மலுமட்டைத்தனம். அதை தவிர வேற எதுவுமே இல்லை. இதுல சீமானுடைய எந்த ஒரு ஆசையும் வந்து நிறைவேறாதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.